உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். நாம பருப்பு பொங்கல் தான் வைக்க போறோம். அதுக்கு கடலை பருப்பு 150 கிராம் இதுல ஊற வச்சிருக்கேன். 2 மணி நேரம் ஊறிருக்கு. இதை இனிமே நாம வேக போட்டுடலாம். பருப்பை வேக போட்டுட்டோம். அதுல 1 டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு பிறகு வேக வச்சதுனால நல்லா பூ போல வெந்து மலர்ந்து இருக்குங்க. பாருங்க, அவங்கள்ட்ட நல்லா காட்டுறேன். லேசா இப்படியா நசுக்கும் போதே நல்லா மாவு மாதிரி வருது. கரண்டினால நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஓகே, அடுத்ததா இப்போ நாம இதுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்கு 100 ml தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்க, அந்த பருப்பை நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் மாவு மாதிரி. இந்த தண்ணி ஹீட் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம இதுல வெள்ளைக்கட்டிய நசுக்கி போட்டிருக்கேன். 150 கிராம் கடலை பருப்புக்கு 200 கிராம் வெள்ளைக்கட்டி போட்டிருக்கேன். ஏன்னா இதுல பாலும் நம்ம ஊத்தி ஆகணும், தேன் ஊத்தணும், நெய் ஊத்தணும், இப்படி நிறைய வேலைகள் இருக்கு. ஆனா இது கஷ்டமே இல்லாத வேலை, ரொம்ப சிம்பிளா ஈஸியா முடிக்க வேண்டிய வேலை தான். இன்னைக்கு கந்த சஷ்டி சூர சம்ஹார திருவிழா முருகனுக்கு உள்ளது. உலகத்திலேயே முழு முதற் கடவுள், மூலக்கடவுள் அப்படின்னுட்டு யார சொல்லுவோம்? விநாயகர் பெருமானை சொல்லுவோம், முருகனோட அண்ணனை. நாம எப்ப முதல்ல சாமி கும்பிட்டாலும் முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகுதான் மற்ற சாமியெல்லாம் கும்பிடணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி அந்த விநாயகரை நாம கும்பிடும் போது நாம சொல்ற ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கனிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா, சங்கத்தமிழ் 3ம் தா, சங்கத்தமிழ் 3ம் தா. இப்படி பாடுவோம். நாம பாடுறது மட்டும்தான், 4யும் கலந்து தருவோம்னு பாடுறோம். ஆனா அது மாதிரி நாம முக்கால்வாசி பேரு செய்யறதே இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் இந்த கந்த சஷ்டி சூரசம்ஹார திருவிழா அப்படிங்கறதுனால முருகனுக்கு செய்யற இந்த அமிர்தங்கள் எல்லாமே இனிப்பு வகைகள் அப்படிங்கறதுனால இந்த அமிர்தங்கள் செய்யும் போது இன்னைக்கு விநாயகருக்கும் சேர்த்தாப்புல இந்த பருப்பு பொங்கலை செய்யறோம். 4 வகையான பாலும் தெளிதேனும். பால் நல்லா காய்ச்சி வச்சிருக்கேன். இங்க தேன் இருக்கு. இதுல நம்ம வாசத்துக்கு சுவைக்கு நெய் சேர்க்கிறோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு விநாயகர் பெருமானை வழிபடலாம். அப்படி வழிபடுறதுனால கடவுளோட மனம் குளிரும், உள்ளம் குளிரும். அப்படி குளிர்றதுனால நமக்கு மனம் மகிழ்றது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்மளுடைய கஷ்டங்கள் மறையும். வெள்ளைக்கட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இனி நாம இதுல இந்த பருப்பை கொட்டிடலாம். இது அப்படியே நல்லா கொட்டி விட்டுட்டு நல்லா இதை கட்டி முட்டி இல்லாம நல்லா உடைச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா எல்லாத்தையும் கட்டி முட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாகும் பருப்பும் 2வது வரிய கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததா இதுல 150 கிராம் கடலை பருப்புக்கு 150 கிராம் பால். பாலும் தெளிதேனும் பால் ஊத்தியாச்சு. 150 கிராம் கடலை பருப்புக்கு 200 கிராம் வெல்லம் பாகு காய்ச்சி 150 மில்லி பாலை நல்லா சுண்ட காய்ச்சி அப்படி இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும்.
அடுத்ததா இதுல 100 ml தேன். அவ்வளவுதான், சுத்தமா ஊத்தியாச்சு. வாசத்துக்கு 4 ஏலக்காய் பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த பாகு அந்த பால் எல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்ப லாஸ்டா இதுல திராட்சை முந்திரி போட்டுக்கலாம். 10 திராட்சை 15 முந்திரி. நெய்யில எல்லாம் வறுக்கணுங்கிற அவசியமே இல்லை, அப்படியே சும்மாவே போட்டுக்கலாம். போட்டு விட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பருப்பு பொங்கல் அழகா சூப்பரா ரெடி ஆயிட்டு, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாமிக்கு வச்சு வழிபடுங்க. சாமியோட உள்ளம் மகிழ்ச்சி அடையும். அதே மாதிரி எந்த அளவுக்கு அவங்களோட மனமும் உள்ளமும் மகிழ்ச்சி அடையுதோ, குளிர்ச்சி அடையுதோ, அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில எல்லா வளமும் மகிழ்ச்சியா நல்லா இருக்கும். நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். அனைத்து செல்வ வளங்களும் பெருகும். நான் நெய் ஊத்திக்கிறேன் இப்ப லாஸ்டா. அது நல்லா கொஞ்சம் இறுகியும் வர ஆரம்பிச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊத்திக்கிட்டாலே போதும். ஊத்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா நேரம் ஆக ஆக நல்லா இறுகி வந்துடுச்சு. அவ்வளவுதான், அருமையான பருப்பு பொங்கல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. அம்மா வீட்டுல தான் கந்த சஷ்டியே கொண்டாடுவாங்க. ரொம்ப சிறப்பா ரொம்ப நல்ல விதமா கொண்டாடுவாங்க. நான் அங்கிருந்து எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் வீட்டுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல நான் சக்கரை பொங்கலும் பாயாசமும் தான் எடுத்துட்டு வரல, பாக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது தெருப்பகம், இது இனிப்பு வகை. அதுக்கு அடுத்தது திணை மாவிளக்கு, இதுவும் இனிப்பு சேர்ந்தது. அடுத்தது பருப்பு பொங்கல், இது இனிப்பு சேர்ந்தது. வடை, இது எல்லாமே சூரசம்ஹாரத்து அன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேல இதெல்லாம் சாமிக்கு முருகனுக்கு வச்சு அப்படி அம்மா வீட்டுல வழிபடுவாங்க. ரொம்ப சிறப்பா நல்லா இருக்கும். நான் இப்போ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததை மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அம்மா வீட்டில் இருக்கும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியலை இது எல்லாமே. ஆனால் பருப்பு பொங்கல் செய்யும் போது மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.